நம்முடைய வீடுகளை நாங்களாம் எப்படி அமைச்சிக்கிறோம்? சொந்தமான வீடோ அல்லது வாடகையான வீடோ பல்வேறு நபர்களுடைய கனவுகள் சொந்த வீடாக அமைய வேண்டும் என்று இருக்கிறது. சிலருக்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றியும் தருகிறான், சிலருக்கு நிறைவேற்றாமலும் இருக்கிறான். ஆனால் நாம் வசதி படைத்த, நாம் உரிமை படைத்த நம்முடைய வீட்டை எப்படியெல்லாம் அமைச்சுக்கிறோம்? நம்முடைய வீடு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய வீடுகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய வீடுகள் அழகானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய வீடுகள் நம்முடைய வசதிக்கேற்ப, சொகுசுக்கேற்ப, ஆடம்பரத்துக்கேற்ப நம்முடைய அம்சங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கொள்கை ரீதியாக, ஒழுக்கம் ரீதியாக மார்க்கம் பல்வேறு வரம்புகளை வீடுகளிலே கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறதே, அதை கற்றிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மஸலு பைத்தில்லஸி யஸக்குருல்லாஹ ஃபீஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீட்டிற்கும் வல் பைத்தில்லஸி லா யஸக்குருல்லாஹ ஃபீஹி, அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹை வல் மைத், உயிரோட்டம்